அண்ட் இதுல ஒரு பெரிய நல்ல விஷயம் இருக்குல்ல, என்னன்னா நம்மளுடைய தொகுதியில என்னென்ன குறைகள் இருக்கு, அதுல எப்படி சரி பண்ணலாம், மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு, நம்ம தொகுதியில நிக்கிறோம், நம்ம தொகுதியில ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம், லைக் அதுக்கு முன்னாடி மக்களுடைய வியூ எப்படி இருக்கு, அவங்களுடைய பர்ஸ்பெக்டிவ் என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல உதவியா இருக்கும்ல. ஓரளவுக்கு நீங்க சொல்றது வந்து தேர்தல் பிரச்சாரத்துல வந்து நீங்க சொல்றது அப்சல்யூட்லி கரெக்ட். நீங்க அப்படி இல்லை, யார் வேணா எங்க வேணா பேசலாம். இங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சியுடைய சித்தாந்தம், அவர் இப்ப ஆளுங்கட்சியுடைய பிரச்சனைகள் எப்படி அதை வந்து எப்படி மக்களை இழுத்துட்டு இருக்கு, அது எப்படி சரிப்படுத்த முடியும், அப்படி தெருமுனை கூட்டங்கள். ஸோ நான் இப்படி உங்களுக்கு பண்ணுவேன் என்று சொல்றது தெருமுனை கூட்டம், அது தேர்தல் பிரச்சாரம். இப்படி எல்லாம் இருக்கு, நிலவரம் இப்படி இருக்கு, நீங்க வந்து இந்த ஆளுங்கட்சியோட ஏன் இருக்கிறீங்க, எங்களோட வாங்க, நாங்க வரும்போது எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படி சொல்லி மக்களோட மனசுல வந்து ஒரு மாற்றத்தை இயக்குவது தான் இது. இந்த தேர்தல் பிரச்சாரம் இல்லாம தெருமுனை கூட்டங்களுடைய அடிப்படை. சூப்பர் சார். அதனுடைய வெற்றி எந்த அளவுக்கு இருக்கு, அதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு சார்? ரெண்டு விஷயம் இருக்கு நீங்க கேட்டதுல, ஒன்று ரெஸ்பான்ஸ், ஒன்று வெற்றி. ரெஸ்பான்ஸ் பொறுத்த வரைக்கும் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எங்ககிட்ட என்ன சொன்னாங்க, இந்த கோட்பாடுகள் கொடுக்கும்போது 30 பேர்லேருந்து மேக்சிமம் 80-100 பேர் வரைக்கும் பண்ணலாம். நாங்கள் பண்ண எல்லா தெருமுனை கூட்டத்திலையும் 100 பேருக்கே மேற்பட்ட கூட்டம் தான் இருந்துச்சு. இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ அது வந்து ரெஸ்பான்ஸ். வெற்றி தேர்தல் தான் காட்டும். இந்த முறை தேர்தலில் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு பெரிய வித்தியாசத்தோட மேலே வந்தவங்கன்னா நிச்சயமாக அதில் பல காரணங்கள் சொல்லுவாங்க. விஜய் வந்து திமுகலேருந்து எடுத்துட்டார். ஆனால் நிச்சயமாக அதில் வந்து ஒரு காரணம், இதை வந்து விடாமல் இந்த 10-11 நாளாக செய்த இந்த ஒவ்வொரு தெருமுனையிலும் செய்த கூட்டங்கள் நிச்சயமாக அதுக்கு வந்து ஒரு காரணமாக திகழும்.